இந்த பக்கம் கதிர், சரவணன், பழனி 3 பேரும் மீட்டிங் போடுறாங்க. அப்போ பீர் வாங்கிட்டு வந்து குடிக்க பழனி இதெல்லாம் வேணாப்பாங்கிறான். ஆனா சரவணன் ஒரு நாள் தானா மாமா குடிக்கலான்னு சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் பழனி கிட்ட எனக்கு மட்டும் ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ ராஜி கிட்ட இருந்து போன் வரவும் கதிர் தனியா பேசுறான். அந்த சமயத்துல பழனி கிட்ட உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன் மாமா, நான் வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்னு சொல்லி ஷாக் கொடுக்குறான். இந்த பக்கம் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் சரவணன் எங்கன்னு கேக்குறான். அதுக்கு ராஜி டிராவல்ஸ்ல இருக்காருன்னு சமாளிக்க பாக்குறா. அந்த சமயத்துல சரவணன், கதிர் 2 பேரும் அங்க வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் குடிச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறான் பாண்டியன். ஆனா கோமதி கிட்ட எதுவும் காட்டிக்காம இருக்கிறான். அதுக்கப்புறம் மகன்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு பிரச்சனைன்னு குடிக்க ஆரம்பிச்சுட்டா அதுவே பழக்கமாகிடும்டா. ஏற்கனவே உங்க அம்மா மனசு உடைஞ்சு போயிருக்கா, இதுல நீங்க குடிச்சிட்டு வந்தது பாவண்டாவ. கோமதிக்கு எதுவும் தெரியறதுக்கு முன்னாடி தூங்குங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் பாண்டியன். இதனிடையே கதிர் ரூமுக்குள்ள வந்ததும் வீட்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு நீ குடிச்சிட்டு வந்த, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணா என் வாய் பேசாது கைதான் பேசும்னு சொல்லி ஷாக் கொடுக்கிறா.